Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பாமக செயல் தலைவரான அன்புமணி அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி மோதல் ரொம்ப முற்றி போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே தெரியும், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இயங்க முடியாது. ஒரு 10-15 வருஷம் அரசியல் நமக்கு நிற்கும்னு நினைக்கக்கூடியவங்க அன்புமணி கூட தான் நிற்பாங்க. 86 வயசு டாக்டர் ராமதாஸ் கூட நிற்க மாட்டாங்க. அவர் அளவுக்கு ஒரு தலைவர் ஒரு ஜாதிக்கு இந்தியாவிலே செயல்பட்டது இல்லை. உண்மை. டாக்டர் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு அவர் 6% வாக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா சீமான் கூட்டணின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் தவறான ஒரு புரிதல் இன்றி பேசக்கூடியவங்க. 8% கூட்டணிக்கு சீமான் போனார்னா அவருக்கு பலம் 8% தேங்கி போகும். இந்த 8 15 to 20 அவர் தலைமையில கூட்டணி வந்துடும். வயது அந்த சிங்கத்தின் கால பழுதுபட வச்சிட்டுங்கிறது உண்மை. வில்போர் உள்ள தலைவர், மறக்கவே முடியாது. நம்ம கண்ணெதிர நடந்த விஷயத்தையே நான் சொல்றேன், கைத்தட்டல் அவருக்கு தான் கிடைச்சது. ஃபைன் டைம் மீடியாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கீத் குஹான். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சங்கீத் குஹான். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்றைக்கு தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருந்தது. இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. ஆனா இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலர்களும் பங்கேற்கல. குறிப்பா பாமக செயல் தலைவரான அன்புமணி அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி மோதல் ரொம்ப முற்றி போயிட்டு இருக்கா? மோதல்னு நான் பார்க்கல. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இயங்க முடியாது. டாக்டர் ராமதாஸுக்கு இன்னைக்கு 86 வயசு இல்லை, அவருக்கு ஒரு 66 வயசுன்னு சொன்னா அவர் அன்புமணியை விட்டுக்கிட்டு அவரால் இயங்க முடியும். 86 வயசுல அவருக்கு அந்த இயக்கம் முடியாது. ஸோ அவரு அன்புமணியை நம்பிதான் இருக்கணும். அன்புமணிக்கும் அந்த கட்சிக்கு செல்வாக்கு புகழ் எல்லாமே டாக்டர் ராமதாஸ் தான். அவரை நம்பி நிற்காம அன்புமணியும் முடியாது. நீரடித்து நீர் வலுவதில்லை, ஒருதாய் மக்கள்னு அவங்க ரெண்டு பேருமே உணர்ந்து செயல்படுறதா அந்த கட்சி, அந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே உட்கட்டமைப்பு இவங்க ரெண்டு பேரால தான் இயங்குது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இயங்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த மாநாட்டை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த மாநாட்டுல என்னோட நண்பர் மாவீரன் ஜே குருவுக்கு தான் பெரிய ஒரு கைத்தட்டலும் ஆரவாரமும் அதிருது. அப்போ ஒரு பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர் ஒரு முக்குலத்தோர் ஐக்கா நாட்டு தன்னோட மறைவுக்கு பிறகு வந்த மாதிரி ஒரு வன்னியர் ஐக்கா நாட்டு என் சகோதரர் நண்பர் குரு உருவாயிட்டு இருக்கிறார். அது தெள்ள தெளிவாகவே தெரியுது. ஐயா தேவர் அவர்கள் 3 முறை அனைத்து ஜாதிகள் ஆதரவிலையும் 52, 57, 62 வெற்றி பெற்றவர். அரசியல்வாதி என்றாலும் ஒரு ஆன்மீகவாதியாட்டு வள்ளலார் மாதிரி அவர் இருந்தவர். அதனால இன்னைக்கு அந்த ஆன்மீக அந்த இதுவும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எடுத்தது 1.3% வாக்கு தான். அதிகபட்ச அவரோட ஆதரவுலையும் 1.3% வாக்கு தான். மருதுபாண்டியர் போன்ற சகோதரர்கள் இதை நான் சொல்லும் போது கோவப்படுறாங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உண்மையை டாண்டான்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடியவங்க. ஆனால் மறைவுக்கு பிறகு அவர் இன்னைக்கு முக்குலத்தோர் ஐக்கா நாட்டு, முக்குலத்தோர் அரசியலுக்கு பசுமன்ல கூடக்கூடிய கூட்டம், அரசியல் தலைவர்களும் முக்குலத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு இதை உருவாக்கி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வன்னியர் ஐக்கா நாட்டு குரு அவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் நேரம் சூழல் உருவாயிட்டுங்கிறது தான் தெளிவா தெரியுது. அட்வொகேட்டு பாலமுருகன் நம்ம தம்பி தான். அவர் அந்த ஊர்வலத்துக்கு வரக்கூடிய கூட்டங்களே குருவுக்கு படத்தை பெருசா பிடிச்சிட்டு வர்றதெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பியிருந்தாரு. அதுபோல இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை தவிர மற்றபடி அங்க வேற யாருக்குமே கைத்தட்டல் கிடைக்கல. அன்புமணியே நான் இப்படியே ஒருத்தர் பேசிட்டு இருந்தா என்னன்னு விரக்தியில கேட்டதே நம்ம பார்த்தோம் அந்த கூட்டத்துல. அந்த கூட்டம் ராமதாஸ் குரு அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு குருக்கு இடத்துல முகுந்தனை கொண்டு வர்றதுக்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு துணையா கொண்டு வர்றதுக்கு பாக்குறாரு. இதுதான் அங்க உள்கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்புமணிக்கு ஒரு 60 வயசு கிட்ட நெருங்குவாருன்னு நினைக்கிறேன். 60 இருக்கலாம். அவருக்கு இன்னைக்கு எதிர்காலம் ஒரு 10-15 வருஷம் அரசியல் நமக்கு நிற்கும்னு நினைக்கக்கூடியவங்க அன்புமணி கூட தான் நிற்பாங்க. 86 வயசு டாக்டர் ராமதாஸ் கூட நிற்க மாட்டாங்க. பட் அந்த வாக்காளர்களும் அந்த கேடர்ஸும் டாக்டர் ராமதாஸ் கூட தான் நிற்கிறாங்க. ராமதாஸ் குருன்னு இருந்ததுல குரு ஒரு ஐக்கான் ஆயிட்டாரு. இப்போ ராமதாஸுக்கு அவர் புகழ நாளைக்கு நிலைநாட்டதுக்கு முகுந்தன் வேணுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இது போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆணைய விதிப்படி யாருக்கு தான் பவர் அதிகம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு? தேர்தல் ஆணைய விதிப்புரை அதெல்லாம் இருக்கட்டு, கட்சி ஒன்னா இருந்தாதான் முடியும். ஒருதாய் மக்கள் நீரடித்து நீர் விலகுவதில்லை. டாக்டர்
அன்புமணி ஒன்னா இருந்து தான் அதை பண்ணுவாங்க. அந்த சமுதாயத்துக்கு அந்த கட்சி தேவை. நம்ம டான்னு உண்மையை உடைச்சு பேசக்கூடியவங்க. நமக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு அவர் தோல்விக்கு முக்கிய காரணமா இருந்தது என்னோட தலைவர்களுடைய தொடர்பு, நாலேஜ் ஒர்க்கு, ஆற்றல், கான்டாக்ட், பிற்படுத்தப்பட்ட ஜாதி சங்கங்களோட தொடர்பு எல்லாமே முக்கியமான காரணமா இருந்தது. காரணம் 98ல் அவரை கலைஞர் அழிச்சு ஒழிக்க நினைக்கும் போது அவரை காப்பாத்தினதும் அரசியல் ரீதியாக என் கடமை. துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்னு அந்த கட்சியை காப்பாத்தினது என்னோட பங்களிப்பு அதிகம். இன்றைய தலைமுறைக்கு தெரியாது, ஏன் அன்புமணிக்கு அது சரியா தெரியாது. ஆனா ஜி.கே. மணிக்கு தெரியும். அந்த பழைய காலத்து ஆட்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது. அதே போல 2019 அவர் நினைத்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போக முடியாம அதை தடுத்து நிறுத்ததிலையும் என்னோட நாலேஜ் ஒர்க்கும் என்னுடைய அரசியல் தொடர்புகளும் காரணம். இன்னைக்கு எனாஃப் இஸ் எனாஃப், மனித நீதிக்குன்னு 98ல் நாம உருவாக்கி விட்டோம். அதை கலைஞர் நம்மளை 99ல் கட்டையை போட்டாரு. டாக்டர் ஐயா அதுக்கு துணை போனாருங்கிறதெல்லாம் கடந்த காலத்து நிகழ்வுகள். எல்லாமே ஆதாரபூர்வமானவை. கலைஞரே என்ன விமர்சனம் பண்ணாரு, வெளிப்படையாகவே விமர்சனம் பண்றாரு. இப்போ நம்ம டாக்டருக்கு மெரிட்ட இன்னைக்கு தெளிவா சொல்லக்கூடியவன் நான் ஒருத்தனாதான் இருக்கேன். பாருங்க, காலம் பாருங்க, காலத்தின் சூழலை பாருங்க. ராஜ்சபா போஸ்ட் மகனுக்கு வந்தது, மகனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சதுல கட்சியில இருந்து அவரை விட்டு நாம பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. அது அந்த ராஜ்சபா போஸ்ட் இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி போயிருந்தா மாநிலங்களை உறுப்பினர் இருந்திருப்பார் இல்லையா? சரி, ரவீந்திரன் துரைசாமி இருந்திருப்பாரோ இல்லையோ, பாமகவுக்கு ரேஞ்சும் இதுவும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும். எல்லாமே மியூச்சுவல் தான். வெறும் ரவீந்திரன் துரைசாமியோட அறிவு ஆற்றலும் தான் 98ல் ராமதாஸை காப்பாத்திச்சு, பாமகவை காப்பாத்திச்சு. இந்த அறிவு ஆற்றல் இல்லைன்னா கலைஞர் அன்னைக்கு கிளியர் கட்டா பாமகவை இது பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி டாக்டர் ஐயா இல்லைன்னா நான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பாப்புலரா என் அறிவாற்றல் வெளிப்படுறதுக்குள்ள வாய்ப்பும் டாக்டர் ஐயா இல்லைன்னா இல்லை. அதுக்கு நன்றி அவருக்கு தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை, நன்றி உணர்வு கூட தெரிவிக்க வேண்டிய கடமை. இது மனித நீதிங்கிற அடிப்படையில் ராமதாஸ் அவர்களின் உண்மை விசுவாசி ஆர்டி அப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு நம்ம என்னைக்குமே மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடியவங்க தான். என்னைக்குமே அன்னைக்கும் கூட நான் என்ன பண்ணேன், பிற ஜாதிகள் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்தினீங்க, நான் பிற ஜாதிகள் எதிர்ப்பை உங்களுக்கு உருவாக்குவேன். நான் 98ல் உங்களுக்கு கலைஞர் அழிக்க நினைக்கும் போது ஒரு கூட்டணி வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அப்போ கூட்டணி வாய்ப்பை கெடுப்பேன். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளதான் மனித நீதி. ஏன்னா தாழ்நிங்க நடாரால் வளர்க்கப்பட்டவன், உயிருக்கு பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையும் யாருக்கு மேலையும் ஒரு இரும்பு கூட இது வன்முறை சிந்தனை மனசுல உருவாகவே கூடாதுன்னு ஐயா தாழ்நிங்க நடார் ஒரு மிகப்பெரிய ஒரு களத்துக்குள்ள இருந்து என்ன அட்வைஸ் பண்ணி ஆளாக்குனவர். அந்த அடிப்படையில் தான் நான் செயல்படக்கூடியவன். அப்படிதான் நான் செயல்பட்டேன். 2009 செயல்பட்டேன், 19 நான் செயல்பட்டேன். இப்பவும் அதே ஐயா தாழ்நிங்க நடார் ஸ்பிரிட்ல நான் செயல்படக்கூடியவன் தான். பட் நீதி நியாயம் ஒரு நன்றி உணர்வு பார்க்கும்போது டாக்டர் ஐயாவுக்காக நான் இன்னைக்கு பேசுறேன். டாக்டர் ஐயாவுக்காக நான் இன்னைக்கு பேசுறத ஒரு நன்றி உணர்வு பால் நான் செய்யக்கூடிய ஒரு கடமையா கூட நான் கருதுறேன். கோபங்கள் அதெல்லாம் இருந்தாலும் கூட நம்மளும் டிட் ஃபார் டேட்னு 2009 அவங்கள சீரோவாக்கி விட்டுட்டோம், 19 சீரோவாக்கி விட்டு நம்ம நாலேஜ் ஒர்க்கும் உழைப்பும் கான்டாக்டும் அதுக்கு நின்னதுங்கிறது வரலாறு. பட் இன்னைக்கு அந்த கட்சிக்கு ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவரை நம்பிதான் இருக்கிறாங்க. அவர் அளவுக்கு ஒரு தலைவர் ஒரு ஜாதிக்கு இந்தியாவிலே செயல்பட்டது இல்லை. உண்மை. திண்டிவனம் வெங்கட்ராம கேபினட் மினிஸ்டராட்டு கலைஞர் போட்டாருன்னா அது டாக்டர் ராமதாஸ் தான் காரணம். 8 வன்னியர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் கேண்டிடேட் கொடுத்தாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் தான் காரணம். இன்னைக்கு வடதமிழகத்தில் ஒரு வன்னியர் கட்சியாட்டு அதிமுக உருவாக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜியை ஜெயலலிதா எடுத்தாங்கன்னா அதுக்கு டாக்டர் ராமதாஸை எதிர்கொள்ளணுங்கிற ஒரு நோக்கம் தான் காரணம். பெருமைக்கு சொல்லல, உண்மையை சொல்றேன். ஏ.கே. மூர்த்தி என் நண்பர், மிகப்பெரிய ஆர்கனைசர். அவர் செங்கல்பட்டுல வெற்றி பெற்றார். அப்ப டாக்டரே என்கிட்ட கேட்டார், நீங்க என்னன்னா நான் 30,000 ஓட்டுல தோத்துருப்பேன், ஏ.கே. மூர்த்திக்குள்ள ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். பட் அரக்கோணத்துல நான் ஜெயித்திருப்பேன். செங்கல்பட்டுல இருந்தா மூர்த்தியால தான் ஜெயிக்க முடியும். அங்க அரக்கோணத்துல அன்னைக்கு ஜெயத்திற்கு சீட்டு கொடுங்க டாக்டர் நினைச்சார், போகணும்னு நினைச்சாரு. கலை யதார்த்தத்தை வெளிப்படையா ராமதாஸ் சொல்லியிருக்கீங்க. ஆமா, சொல்லக்கூடியவன் தான். அந்த செங்கல்பட்டுல எஸ்.எஸ். திருநாவுக்கரசு முதலியார் ஜெயலலிதா கேண்டிடேட் போட்டு சில 1000 ஓட்டுகள்ல தோத்தாங்க. நான் அப்போ ஜெயலலிதா அம்மையார்ட்ட சொன்னது, நீங்க வன்னியர் கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா அதிமுக ஜெயித்திருக்கும், ரெட்டலை ஜெயித்திருக்கும். எப்படின்னு கேட்கும்போது நம்ம சொன்ன விளக்கம், அது ஐடென்டிட்டி உள்ள வன்னியராட்டு பார்க்காம பிராமண வன்னியராட்டு, ஜெயலலிதாவுக்கு வன்னியராட்டு உங்களை பார்ப்பாங்க, நீங்க இருக்கக்கூடிய வன்னியரை பார்ப்பாங்க. ஸோ அதர் காஸ்ட் அவங்களுக்கு ஓட்டு போடல சிரமம் இருக்காது. வன்னியர் அதிமுக வன்னியர்களும் வன்னியர்ல ஒரு பகுதியும் அவங்க சொந்தக்காரன் உறவினர்கள் அதுவும் ஒரு செக்ஷன் வந்துடும், ஈஸியா ஜெயித்திருப்பாப்புல. நீங்க வன்னியர் கேண்டிடேட் போட்டா செங்கல்பட்டுல 30,000 ஓட்டுல ஜெயித்திருப்பீங்க 99. அதே மாதிரி முகமது ஆசிப்னு ஒரு உருது முஸ்லீமை
அவங்க வந்து வெள்ளூர்ல கேண்டிடேட் போட்டாங்க. என் நண்பர் என்டி சண்முகம் தன்மையான மனிதர், அதிர்ந்து பேசாத ஒரு அருமையான மனிதர். அவர் வந்து அன்னைக்கு வெற்றி பெற்றாரு. அங்க வந்து வன்னியர் கேண்டிடேட்டை ஜெயலலிதா போட்டிருந்தாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து செங்கல்பட்டும் வெள்ளூரும் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். அப்பதான் நாம ஜெயலலிதா கொடுத்தது ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தோம். அதற்காக அரக்க குணத்தோட ஆண்டி வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்றதுக்காக, ப்ரோ வன்னியர் பண்ணி ஆண்டி ராமதாஸ் பண்ணதுக்காக டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக ஜெயலலிதா செய்த நிகழ்வுகள் நமக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம இன்னும் சொல்றோம், இயற்கை ஜெயலலிதாவுக்கு சரியான தண்டனை டாக்டர் ஐயாவுக்கு பண்ண கொடூரத்துக்கு கொடுத்துங்கிறத நாம வெளிப்பட இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாக தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜில தான் 8 வன்னியர்களை வந்து ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு எம்பி கேண்டிடேட் போட்டாங்க. அதுல அன்புமணி ராமதாஸ் தவிர மற்ற எல்லாரையும் அவர் தோக்கடிச்சிட்டாங்க. 7 வன்னியர் 8 வன்னியர் எம்பி ஆனாங்க. அப்போ ஸோ காமராஜ் ஆட்சி காலத்துல 52 1-2 வன்னியர் இருந்த கால இதுல 8 வன்னியர் எம்பி ஆனாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வன்னியர் கொண்டதுதான் காரணம். துரைமுருகன் பொதுச்செயலாளர் ஆகிறாருன்னா அது ஸ்டாலின் வந்து நம்மளும் ப்ரோ வன்னியர் பண்ணுவோம், ஒரு வன்னியரை பெரிய போஸ்டுக்கு யாரும் விட மாட்டாங்க, நம்ம துரைமுருகனுக்கு அந்த போஸ்டை கொடுப்போம்னு ஸ்டாலின் நினைச்சது காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். ஸோ இன்னைக்கு வன்னியர் சமூகத்தோட அரசியல் சமூக பொருளாதார வளர்ச்சி வந்து டாக்டர் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு அவர் 6% வாக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா வந்து இந்த 40 ஆண்டு காலத்துல 45 ஆண்டு காலத்துல டாக்டர் ராமதாஸின் உழைப்பு தான் வன்னியர் சமூகத்தை பெரிய அளவுக்கு, அவரோட உழைப்பும் அதோட பின்விளைவும் தான் வந்து பெரிய அளவுக்கு உயர்த்திருக்குங்கிறதும் மறுக்க முடியாது. இதை வந்து அதிமுக திமுக உள்ள வன்னியர்களே உணர்றாங்க. நம்ம வந்து மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில 2009 களத்தில் இறங்கியே வேலைகளை பார்த்தோம். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை திருப்பி சில பிரச்சாரங்கள் பண்ணணும். அதே மாதிரி 2019 அலையன்ஸே இல்லாம பார்த்த சூழ்நிலையில அதுவும் நம்மளோட முயற்சிக்கு வந்து பாமகவுக்கு எதிராக செட்டில்ட் அவர் ஸ்கோர் வித் டாக்டர் ராமதாஸ்ங்கிற நடந்தது. இப்ப நம்ம டாக்டர் ராமதாஸ் மனச்சாட்சிப்படி எல்லாம் உண்மையை தான் நம்ம சொல்றோம். ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்துல பேசும்போது செயலாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, படுத்துக்கொண்டே ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிற ரீதியில நான் வந்து பல ஆலோசனைகளை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் கூட்டப்பட்டதே வந்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கத்தான் அப்படின்னு பார்க்கலாமா? கூட்டணி குறித்து இப்ப முடிவெடுக்க முடியாது. டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணியில தனக்கு நன்மை இல்லைன்னு கருதுறாரு. 50 தொகுதியில தனியா நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப 50 தொகுதியை பாமகவுக்கு யார் தர முன் வருவா? 50 தொகுதியை சீமான் தர முன் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு டாக்டர் ராமதாஸ் கிட்ட உண்டு. ஆனா சீமான் வந்து தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியா இருக்காரு. டாக்டர் ஐயாவை ஒரு குருஸ்தானத்துல வச்சு மதிக்கிறாரு. வன்னியர் அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்ச, அதுவும் மனம் திறந்து பெருந்தன்மையோடு பெரிய அளவுக்கு டாக்டர் ஐயாவை புகழ்ந்து வாழ்த்து தெரிவிச்ச ஒரே தலைவர் நாம் தமிழர் சீமான் தான். நிழல் பட்ஜெட்டை சீமானுக்கு அனுப்பி கொடுத்தாரு. இல்ல சீமான் அவர்களே சில மேடைகளில் சொல்லியிருக்கிறாருல, ஒரு கையில அன்புமணியும் இன்னொரு கையில திருமா அவர்களையும் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்து நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமானுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அதற்குள்ளே காலகட்டம் வரணும்னா சீமான் இந்த தேர்தலில் 15 to 20% வாக்கை தாண்டணும். அதற்கான முயற்சியில தான் சீமான் இருக்கிறாரு. அது தாண்டுவதற்கு முன்னாடியே 8% ஒரு கூட்டணி போக விரும்பல. சீமான் கூட்டணின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் தவறான ஒரு புரிதல் இன்றி பேசக்கூடியவங்க, அறியாமையில் பேசக்கூடியவங்க தான் என் கருத்து. இப்ப 8% கூட்டணிக்கு சீமான் போனாருன்னா அவருக்கு பலம் 8% தேங்கி போகும். இந்த 8 15 to 18ன்னா 15 to 20ன்னா அவர் தலைமையில கூட்டணி வந்துடும். சீமான் அதைத்தான் பாக்குறாரு. இப்போ அவர் வந்து டாக்டர் ஐயாவுக்கு பெரிய மதிப்பு கொடுத்துதான் அந்த வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாரு. டாக்டர் ஐயாவுக்கு சீமான் ஆப்ஷனை வந்து ஒரு இதா எடுக்கலாங்கிற எண்ண ஓட்டம் டாக்டர் ஐயாவுக்கு இருக்கனாலதான் மாநாட்டுக்கு வந்து சீமான் வரணும்னு எதிர்பார்த்தாரு. இன்னொரு இதுவும் ஓடுது, அது தரவுகள் இல்லாதது. ஆனா சிஆர் பாஸ்கர் ஒரு பெரிய அரசியல் விவரம் கொண்ட ஒருத்தர், அந்த கட்சியில ஆரம்ப காலத்திலே பவுண்டர் மெம்பர் இருந்து பவுண்டர் லீடர் அங்க இருந்தவர் தான். அவரு பல தேர்வுகளை நின்று இருக்கிறாரு. அந்த கட்சிக்காக பிரச்சாரம் அது இதெல்லாம் நிறைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான். அவர் சினிமா தொடர்பும் உள்ளவர். அவர் வந்து பல நிரூபிக்காத விஜயோட பாமக கூட்டணி நின்னா அவர் என்ன கான்செப்டுக்குள்ள அதை பாக்குறாருன்னா, சேலம் தர்மபுரியில எடப்பாடியை வச்சு 4 சீட்டு ஜெயிக்கும், அவ்வளவுதான். வேற எங்கேயும் எடப்பாடியை வச்சு ஜெயிக்காது. ஜெயலலிதா வச்சே ஜெயிக்க இல்லையா 2009? ஜெயலலிதா வச்சே டாக்டர் வந்து தென்சென்னை, விழுப்புரம், தென் மயிலாடுதுறை, திருவள்ளூர், சேலம் செம்மலான, திருப்பூர் எல்லாம் ஜெயிக்க வைக்கும் போது ஒரு சீட்டு ஜெயலலிதாவால ஜெயிக்க வைக்க முடியலையே. அப்ப 2019 இல்ல, 21 இபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்டையர்கள், இபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்டையர்கள், ஓபிஎஸ் இருந்தாரு. 4 தொகுதியில ஒரு இலையில
எடப்பாடியும் ஒரு இலையில ஓபிஎஸ்ஸையும் போட்டுதான் சேலம் தருமபுரியில 4 தொகுதியும் மயிலமும் ஜெயித்தாங்க. ஓபிஎஸ் அன்னைக்கு ஒரு இலையில இருந்தாருங்கிறதான் கான்செப்ட். அப்ப இன்னைக்கு வந்து வெறும் எடப்பாடி கூட கூட்டணி போனா அந்த விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத டாக்டர் வந்து 2009, 19 ஓபிஎஸ் இல்லாதது, அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போனதுல உள்ள பொருந்தா கூட்டணியா எலித்தவளா நட்பாயிருமோங்கிற இது, அன்புமணி 36 சீட்டு எங்களால ஜெயித்தீங்க, உங்களால எந்த லாபமும் இல்ல, இவெல்லாம் சொல்லிக்கிட்டு மீண்டும் எடப்பாடி கிட்ட போனா அது 9 நிலைமை 19 நிலைமை வந்துட்டுன்னா அப்ப அப்படி அதுல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு பயப்படுறாரா? அதுல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனிச்சிருக்க முடியாது. பார்லிமெண்ட்ஸ்ல 2 சீட்டு கொடுப்பாங்க. அவர் எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்து யோசிச்சு பார்க்கக்கூடிய திறமையானவர். முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்திரன் துரைசாமி அரசியல் ஆலோசனை ஒருவராக ஏற்றுக்கொண்டேன்னு அவரே எனக்கு கைப்பட எழுதி தந்திருக்கிறாருன்னு சொன்னா அவரோட எண்ண ஓட்டமும் என்னோட எண்ண ஓட்டமும் ஒன்னாதான் இருக்கும் பெரும்பாலும். நான் சகாதேவ மாதிரி அவருக்கு எது நன்மைங்கிறதா நான் பேசுறேன். அப்ப அவர் என்ன பாக்குறாரு, எடப்பாடி கூட நம்ம கூட்டணி போனா ஸ்டாலின் நம்மள தோக்கடிச்சிருவாரு. 9ல தோக்கடிச்சாரு, 19ல தோக்கடிச்சாரு, 21ல தோக்கடிச்சாரு. இப்ப வந்து அவரு 4 சீட்டு வந்த சேலம் தருமபுரி பெல்ட்டுக்குள்ளேயே வந்து பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அனைத்து ஜாதி மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட் நேச்சர் வன்னியர், அவரை வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்கிறாரு. அங்க வந்து வன்னியர்கள் மத்தியில இன்ரோட் பண்ண நினைக்கிறாரு. மேலும் அடுத்தாப்புல வந்து சேலம் செல்வ கணபதி வந்து பெரிய ஆர்கனைசர், நம்ம நண்பர், அவர் சேலம் எம்பியா இருக்கிறாரு. இன்னும் வந்து அவரு தேவைப்பட்ட வீரபாண்டி குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூட என்டர்டெயின் பண்ணலாம். யார் என்ன இருக்காங்க என்ன நினைக்கணும் டீடைல்ஸ் எனக்கு தெரியல. சோ அவர் வந்து குரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை மனோஜ், குருவுக்கு சகோதரி மகன், குருவுக்கு மகா, இவங்களை திமுக வந்து டிக்கெட் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு மூவ் பண்ணலாம். சோ அவங்க ப்ரோ ஒன்னியர் பண்ணி அவங்க திருமாவளவன் மூலமா பரையர் வாக்குகள், திமுக காங்கிரஸ் மூலமா கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள், பொருந்தா கூட்டணி ஏற்கனவே 2021 இருந்துகிட்டு லாவணி பாடி மோதல் போக்கு கடைபிடிச்சதுனால உள்ள அதிருப்தி வாக்குகள், இதெல்லாம் பயன்படுத்தி ஓபிஎஸ் இரட்டை தலைமையா இருந்த போது ஓபிஎஸ் வச்சு விழுந்த பரையர் மற்றும் செங்குந்தர் போன்ற சமூக வாக்குகள் உளுமாங்கிற கேரண்டி இல்லாத சூழ்நிலையில அவர் வந்து 2009, 19, 21 பாணியில மிக மோசமா வந்து பாமகவை வந்து தன்னோட வீகத்தின் மூலமா கலைஞர் மாதிரி அச்சப்படாம தெளிவா நிதானமா டாக்டர் ஒரு பெரிய உயரிய மரியாதையும் கொடுத்து எலக்ட்ரல் பேட்டர்ல தோற்கடிச்சிடலாம். மாவட்ட செயலாளர்கள் வந்து கூட்டத்தை புறக்கணித்ததன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா ராமதாஸ் அவர்கள்? நடவடிக்கை எடுக்கிற கஷ்டம். நடவடிக்கை எடுத்து இன்னொருத்தர் போட்டு, ராமதாஸுக்கு இப்ப 66 வயசுனா நடவடிக்கை எடுக்கலாம். வயசு 86 இல்ல, 86ல வில்போரோட நிற்கிறாரு, யாரும் நிற்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப கட்சியில கிட்டத்தட்ட 90% பேர் அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாரு. கட்சி நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாரு. ஏன்னா அவரை நம்பி 10-15 வருஷம் அரசியல் அவங்களுக்கு இருக்கும்னு நினைப்பாங்க. அவரு கூட பிராக்சிமிட்டி இருக்கும். டாக்டர் நம்ம முகுந்தனை தவிர யாருக்கு என்ன செய்திட முடியும்? முகுந்தனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அன்புமணிக்கு துணையா குரு இருந்தாரு, குரு மாதிரி முகுந்தன் இருக்குன்னு டாக்டர் யார் நினைக்கிறாரு. சோ அரசியலுங்கிறது லாப கணக்கு, லாப நஷ்ட கணக்கு இருக்குது இல்லையா? சோ அந்த இடத்துக்குள்ள இப்ப நானே வந்து பாமகவுக்கு வந்துட்டோம்னா ஐயா தாண்டிங் நாடார் இறந்து போனாரு. இல்ல ஒருவேளை அன்புமணி அவர்கள் முகுந்தனுக்கு பதிலா யார் தான் அங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? அன்புமணி யாருன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரிய வரல. அன்புமணிக்கு துணையா வந்து குரு இருந்தாரு, குரு இடத்துல முகுந்தனை கொண்டு வரணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். அன்புமணிய இது புடிங்கி எறியணும்னு நினைக்கல, கொஞ்சம் சரிக்கணும்னு நினைக்கிறார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது என பேசியிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். அப்படி பார்த்தா நான் தான் சொல்றதா ஆர்டர் அப்படிங்கிற ரீதியில மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறார் ராமதாஸ். வயது வந்து அந்த சிங்கத்தின் காலை பழுதுபட வச்சுட்டுங்கிறது உண்மை. வில்போர் உள்ள தலைவர், மறக்கவே முடியாது. 7 வருடமானாலும் 70 வருடமானாலும் ஈழ பிரச்சனை பற்றி யாரும் பேசாத போது பேசின ஒரு டாக்டர் ராமதாஸ், மறக்க முடியாது. சாத்தூர் கூட்டத்தில் காலையில் பேசும் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன ரவினாரு, இல்லையா நீங்கள் பேசுனா அரசாங்கம் வந்து மரளும், உங்கள் கருத்துங்கிறது தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியோட கருத்தாக இருக்கும், இந்த சூழ்நிலையில் ஈழ பிரச்சனைக்கு உங்கள் கருத்து வந்து பெரிய இதாக இருக்குங்கிறத சொன்னேன். பாமக எம்பிக்கள் வெற்றி வரும்போதெல்லாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்தே ஃபேக்ட்ஸை நானே பார்த்துருக்கிறேன். தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் பலர் வந்து பாமக ஆதரித்த காலம்லாம் உண்டு. ஸோ அந்த வில்போர் உள்ள ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ். இவர் கலைஞர் வந்து பாமக என் கூட தான் இருக்குன்னு 2011 கூட்டணி போகும்போது நாங்கள் இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணலன்னு எங்களை மீறி இங்கே என்ன நடந்துரும்னு வில்போரோட பேரம் பேசி 30 சீட்டை டாக்டர் ராமதாஸ் கலைஞர்கிட்ட வாங்கினவர்.
2 MP கூட தரமாட்டேன்னு சொன்ன கலைஞர்கிட்ட கேட்டாரு, ஒரு ஓப்பன் தொகுதியாவது தமிழ்நாட்டில இருந்து கொடுங்கன்னு போது, தமிழ்நாட்டில் சிதம்பரம் தலித்தெழில் மலைக்கு புதுச்சேரி தான் சொல்லும் போது நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு 4 தொகுதி 5 தொகுதியா இது பண்ணி அதிமுக பாமக கூட்டணியை ஏற்படுத்தணும். இது 86 வயசு ஆகுது. நன்றி உணர்வோட என்னைக்காவது அவர் வெளிப்படுத்துவார்னு எதிர்பார்க்கிறேன். அவரால் தான் நான் புகழ் பெற்றேங்கிற நன்றி உணர்வு எனக்கு இருக்குது. கட்சி அன்னைக்கு நான் காப்பாத்தினால கலைஞர் அப்புறம் அவருக்கு டிக்கெட் எனக்கு டிக்கெட் கொடுக்கூடாதுன்னு டாக்டர்கிட்ட சொன்னார். உங்க ஆட்களை மாதிரி டீல் பண்ண முடியாது டாக்டர், இவங்களை கொடுக்காதீங்கன்னார். இந்த வார்த்தை சொன்னாரா இல்லையான்னு அவர் இன்னைக்கு யோசித்து பார்த்தா தெரியும், மணியண்ணனுக்கும் கேட்டா தெரியும். ஓகே, பட் அந்த வில் பவரோட ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சாரு, நின்னாரு. இன்னைக்கு இந்த மாதிரி உள்ள கட்சிகள்ல மூப்பனார் அவரோட தமாக இன்னைக்கு 1% போயிட்டு, ஈரோடு கிழக்குல நிற்க முடியாத அளவுக்கு போயிட்டு, ஆனா வில் பவரோட விக்கிரவாண்டியில நின்று எடப்பாடியை களத்துக்குள்ள வராம பண்ணி இன்னைக்கு டாக்டரையாக சாதனை தான். விக்கிரவாண்டியில தான் டாக்டரையா சாதிச்சாரு. வீர வன்னியராட்டு வன்னியகுல சத்திரியராட்டு டாக்டரையா சாதித்த இடம் விக்கிரவாண்டி. எடப்பாடி ஓடிட்டாரு, விக்கிரவாண்டியை விட்டு களத்தை விட்டு ஓடிட்டாரு. டாக்டரையாட்ட 3வது இடம் போயிருமோன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு. 2009ஆம் ஆண்டு தோத்தம் பிறகு பெண்ணகரத்துல சின்ன பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதாவை டெபாசிட் இழக்க வச்சாரு. அந்த மாதிரி தனக்கு நடந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி 36% வாக்கெடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அங்க டாக்டரையாவுக்கு ஓட்டு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சாரு. அவர் தன்னோட வாக்கு நாம் தமிழர் சீமானுக்கு போகணும்னு நினைச்சாரு. அந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பர் சுத்தமா கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஈர்ப்பு சக்தி கிடையாதுன்னு நிரூபிச்ச இடம். இதே தமிழ்நாட்டுக்குள்ள ஆதாரம் இருந்தும் அரசியல் விமர்சகர்கள் பலருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன வன்மமாட்டு திட்டம் போட்டு ஐடி வச்சு திட்டிட்டு இருக்கிறான். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லியா? அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? பாமக அங்க அடிபண்ணு நினைச்சீங்க. 2வது இடம் வந்தாரு டாக்டர் ராமதாஸ். அவரோட வில்பவர் உழைப்பு பெண்ணகரத்துல சாதிச்சவரு விக்கிரவாண்டியில சாதிச்சாரு. நான் தான் அப்ப சொன்னேன், விஜய் எல்லாம் வெத்து வெட்டு செல்லாத நோட்டெல்லாம் விஜய் வச்சு எல்லாம் ஒண்ணு ஓடாது. ஜான அரிக்கசாமி 20% ஓட்டு இருக்கு, 20% ஓட்டு இருக்கு, 1 கோடி மெம்பர் இருக்காங்க, 50 லட்சம் மெம்பர் இருக்கு, 50,000 மெம்பர் இருக்கிறாங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது, தெருப்புழுதியும் கிடையாது. கள்ளக்குறிச்சி சாராய சேவை பார்த்தனால நோட்டாவுக்கு 1 ஓட்டு கூடாதுன்னு சொன்னேன். நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. சீமானும் எடப்பாடி பழனிசாமியை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட இடம் அது. இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். 1% ஓட்டு தான் சீமானுக்கு அங்க உயர்ந்தது. டாக்டர் ஐயா வில் போரோட நின்னாரு, 29% வாக்க அங்க எடுத்தாரு. சோ அவரோட சாதனை இடம்ங்கிறது 2009 தோல்விக்கு பிறகு பெண்ணகரத்துல 2வது இடம் வந்தது. அதே சாதனை பெண்ணகரம் சூழ்நிலை வந்துருமோன்னு எடப்பாடி பழனிசாமிய களத்துக்குள்ள வராம தடுத்து 29% வாக்கெடுத்து 2வது இடம் டாக்டர் ஐயா வந்ததுதான். அந்த வில் பவர் தான் அவரோட தனித்தன்மை. அந்த தனித்தன்மை அவர்கிட்ட இருக்குது. நான் அவர் மீது மனித நீதிக்கு மனித நீதம் என்று மாறுபட்டவன், பட் அவரால் பாப்புலர் ஆனவன். அந்த நன்றியில அவருக்கு இதோட சொல்றேன். இன்னைக்கும் நம்ம கண்ணெதிர நடந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். கைத்தட்டல் அவருக்கு தான் கிடைச்சது. இதுவரை உங்க பல்வேறு கதை கொண்டு வந்தமைக்கு நன்றி.